விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு பருத்தி, சோளம், பருப்பு ஆகிய வேளாண் விளைபொருட்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்க முடிவு செய்துள்ளது என்ற தகவலை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நவம்பர் 2022 முதல் முன் தேதியிட்டு 8 லட்சம் வங்கி ஊழியர்கள் பயன்பெறும் வகையில் 17% ஊதிய உயர்வு வழங்குவதற்கான ஒப்பந்தம் வங்கி ஊழியர் சங்கத்துடன் கையெழுத்தாகியுள்ளது. இதனால் பொதுத்துறை வங்கிகளுக்கு ஆண்டொன்றுக்கு 8,254 ரூபாய் அதிகப்படியாக செலவாகும் என தெரிகிறது. அரசு பள்ளிகளில் மார்ச் 1ஆம் தேதி முதல் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இதுநாள் வரை தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் 80,000 மாணவர்கள் சேர்ந்துள்ளார்கள். இது ஒரு புதிய சாதனை என்று பள்ளி கல்வித்துறை தெரிவிக்கிறது. இதில் அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சியில் 10,411 மாணவர்களும், குறைந்தபட்சமாக நீலகிரியில் 292 மாணவர்களும் சேர்ந்துள்ளார்கள். இயக்குனர் சங்கர் படம் என்றாலே குறைந்தது 300 முதல் 500 நாட்கள் ஆகும். ஆனால் சங்கர் இயக்கத்தில் படப்பிடிப்பு நடத்தப்பட்டு வரும் கமலின் இந்தியன் 2 மற்றும் ராம் சரண் கேம் சேஞ்சர் படம் பூஜை போட்டு 1000 நாட்களை கடந்து வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது படப்பிடிப்பு. ஆனால் படம் இன்னும் முடிக்கப்படவில்லை. இந்தியன் 2 படத்தில் மேலும் ஒரு பாடல் காட்சி பல கோடி ரூபாய்களை செலவு செய்து எடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாராம் இயக்குனர் சங்கர். இன்னும் கோடிகள் செலவா என்று கவலையில் இருக்கிறதாம் தயாரிப்பு தரப்பு என்று நாரதர் செய்தி சொல்லுகிறார். தமிழ்நாடு வெற்றிக் கழகம் மொபைல் செயலி வாயிலாக உறுப்பினர்களை சேர்க்க ஆரம்பித்துள்ளது. இந்த செயலி மூலம் தலைவர் விஜய் முதல் உறுப்பினராக பதிவு செய்தார். அவரை தொடர்ந்து 20 லட்சம் நபர்கள் உறுப்பினர்களாக பதிவு செய்துள்ளனர். தமிழ்நாடு வெற்றிக் கழகம் கட்சியில் இணைய மேலும் பல லட்சக்கணக்கான நபர்கள் ஒரே சமயத்தில் செயலியை பயன்படுத்திய காரணத்தால் செயலி முழங்கியது. இதனை தொடர்ந்து டிவிகே கிரியேட்ஸ் ஹிஸ்டரி என்ற ஹேஷ்டாக் இணையத்தில் ட்ரெண்டிங் ஆகியுள்ளது. காசிரங்கா தேசிய பூங்காவிற்கு சென்ற நமது பிரதமர் நரேந்திர மோடி யானை சவாரி செய்தார். 2 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் தலைமறைவாக இருந்த ஜாஃபர் ஜாதிக் ஜெய்ப்பூரில் வைத்து கைது. பத்மஸ்ரீ சின்ன பிள்ளைக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் உடனடியாக வீடு வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியாக காங்கிரஸ்க்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதாக தகவல் வந்துள்ளது. உலக கிரிக்கெட் வரலாற்றில் டெஸ்ட் மேட்சில் முதலாக ஃபாஸ்ட் பவுலர் 700 விக்கெட்களை வீழ்த்தி இங்கிலாந்து வீரர் ஆண்டர்சன் சரித்திரம் படைத்தார். கலைஞரின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு கலைஞரின் 100 புத்தகங்களை வெளியிட்டார் முதல்வர் ஸ்டாலின். 12 ராசிகளுக்கான நாளைய நாள் பலன். மேஷம், பணிச்சுமையிலிருந்து விடுதலை, பணிகளை உற்சாகமாக செய்வே. ரிஷபம், அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும், சோர்வு ஏற்படும். மிதுனம், வெற்றிகரமான நாளாக அமையும், நினைத்தது நடக்கும். கடகம், அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் முடிவடையும். சிம்மம், உங்கள் பேச்சாற்றல் பல சாதகமான பலன்களை கொடுக்கும். கன்னி, பேச்சில் நிதானம் காரிய சாதனையை ஏற்படுத்தும். துலாம், எதிரிகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும். விருச்சிகம், இரவு நேர பயணங்களை தவிர்க்கவும் கவனம் தேவை. தனுஷு, பணியிடத்தில் யாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபடுவது நல்லதல்ல. மகரம், தெய்வ காரியங்களில் ஈடுபடுதல் மன அமைதியை கொடுக்கும். கும்பம், செலவுகள் அதிகரித்தாலும் வரவு குறைவாகவே இருக்கும். மீனம், பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனையை தீர்க்க பல நடவடிக்கைகளை எடுப்பீர்.